என்னடா பேசிட்டு இருக்க? அப்பாக்கு உடம்பு முடியல, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்ப பேசுற பேச்சாடா இது? உங்க பையன்கிட்ட இருந்து இந்த மாதிரி பேச்சு தான் எப்பவுமே வரும் அத்தை. இந்த பாருங்க மணிகண்டன், எனக்கோ புனிதாவுக்கோ உங்க சொத்து மேல எந்த விருப்பமும் கிடையாது. இதுல எங்களுக்கு பிறக்க போற குழந்தை இழுக்கிறது சரி கிடையாது. அதையும் மீறி பேசுனீங்க, என்னால அமைதியை கேட்டுட்டு இருக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கபிலன் மாப்பிள்ள, மாமா, மணிகண்டன் சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. என்னடா இவன் அக்காக்கு எதிராக பேசுறானேன்னு ஒண்ணும் நினைக்க வேண்டாம். நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு அப்பா அக்கா கிட்ட பேசுறதுக்கு ஒன்னும் அவசியம் இல்லையே. டெய்லி அப்பாவை நான் தானே பாத்துக்கிறேன். அது அப்பா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொத்து பிரிக்கிற பேச்சுவார்த்தைய நம்ம கிட்ட எப்படிடா பேசுவாரு? என்னம்மா இவன்? பொண்ணோட குழந்தைக்கு போனது போக நமக்கு மிச்ச மீதி போடுவாங்களோன்னு கூட தெரியலையடா. டேய், அவ புள்ளத்தாச்சி பொண்ணுடா, உன் அக்காடா. அவளை பத்தி இப்படி வாய் கூசாம பேசாதடா. டேய், அவளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சும் அவ என்ன சொத்துக்கு ஆசைப்படுற பொண்ணா? டேய், எப்படி பார்த்தாலும் இந்த வீடு, இந்த வீட்ல இருக்கிற பாதி சொத்தும் அவ உழைப்புனால வந்தது. அதை யாரும் மறந்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான். நாங்க எதையுமே மறக்கலாமா? அப்படி மறக்காதனாலதான் இவ மட்டும் தனியா போய் அப்பா கிட்ட பேசிட்டு வந்த நினைச்சு நாங்களாம் பயப்படுறோம். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதமா. அப்பா கிட்ட பேசி இப்பவே சொத்து பத்தெல்லாம் பிரிக்க சொல்லுமா. என்னடா பேசிட்டு இருக்க? டேய், நீ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க அப்பா நல்லபடியா குணமாகி வருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கடா நீ. அத்தை, மணி கேட்டதுல எந்த தப்புமே இல்ல. ஐயோ, தேவன 2 குழந்தைங்களையும் மனசுல வச்சு முடிவெடுக்கணும்னு சொன்னதுல எந்த தப்பும் இல்லையா அத்தை? அதே மாதிரி தான் மாமா நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே விரும்புறோம். நீங்க எல்லாரும் என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஐயோ, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரு நல்லபடியா குணமாகி வரட்டுமே. அதுக்கப்புறம் நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே உங்க அப்பா கிட்ட சொல்றேன்பா. கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. இல்லன்னா ஒண்ணு பண்றீங்களா? என்னையும் கொண்டு போய் உங்க அப்பா பக்கத்துல ஒரு பெட்ல சேர்த்துருங்க. என்னம்மா நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்கதான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களும் வார்த்தையை விடாதீங்கம்மா. புனிதா வேற என்ன பேச சொல்ற? இவங்க என்னென்ன பேசுறாங்க நீ பாத்துட்டு தானே இருக்க. அவரு இன்னும் குணமாகி கூட வரலமா, அதுக்குள்ள இவங்களுக்கு என்ன வேணும்? அவரோட சொத்து வேணும். சொத்து சொத்து சொத்து, அது மட்டும் தான் இவங்களுக்கு பெருசா தெரியுது. அம்மா, நான் கண்ட அர்த்தத்துல பேசல. எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அதே யோசிங்கன்னு தான் சொல்றோம். என்ன என்ன சொன்ன? என்ன சொன்ன சரவணா? ஓ, உங்களுக்கு குடும்பம் இருக்கா? அது எனக்கும் உங்க அப்பாவுக்கும் தெரியாது பாரு. சரிப்பா, நீ சொல்லிட்டல்ல, நாங்களும் யோசிக்கிறோம். ஏன்பா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களாப்பா? ஏன்னா உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரணும். அது வரைக்குமாவது டைம் கொடுப்பீங்களாப்பா? சொல்லுப்பா, டைம் கொடுப்பீங்களா? அப்ப கடைசி வரைக்கும் என்ன பேசுறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. பார்க்கலாம், எங்களை மீறி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டேய் மணி, ஒழுங்கா ரூமுக்கு போயிடு. இல்லன்னு வையன். பல்லவன், நீங்க கோவப்படாதீங்க. அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய சொத்துல உங்களுக்கும் நாங்க பங்கு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிடுவாங்க. மாமா, பேசாம வாங்க. அண்ணனும் அண்ணியும் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வாங்க வாங்க மாமா. நான் என்ன பாவம் பண்ணணும்? ஏன் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் புனிதா?
இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்பா. நீங்க தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க வராம எப்படி தூங்குவேன்? சரி, உங்க அம்மா நார்மல் ஆயிட்டாங்களா? நானும் மாமாவும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி சரி பண்ணிருக்கோம். பணம் இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம்தான் போல. சரவண கூட இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கபிலன். அவங்க உங்க குடும்பம்னு வந்தா எல்லாருமே மாறிடுவாங்க புனிதா. என்ன இந்நாள் வர சொத்து விஷயத்துல உங்களையும் என்னையும் தான் பேசுவாங்க. இப்ப நம்ம குழந்தையும் சேர்த்து பேசுறாங்க. இன்னும் இந்த பிஞ்சு குழந்தை பூமிக்கு வரவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு வெறுப்பு அது சம்பாதிக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கபிலன், இதுக்காகவா போய் வருத்தப்பட்டு இருக்கீங்க? நம்ம குட்டி கண்ணனுக்கு எல்லாமே தெரியும். நீங்க வேணா பாருங்க, அது பிறக்கிற நேரம் எல்லாருமே பழையபடி சந்தோஷமா இருக்க போறோம். என்னடா குட்டி, அப்படிதானே? அப்பா கிட்ட வருத்தப்படாதீங்கன்னு சொல்லுங்க. யாரு என்ன சொன்னாலும் அது என்ன எதுவும் பண்ணாதுன்னு சொல்லுங்க. கண்ணம்மா, அப்பாவுக்கு நீயும் அம்மாவும் தாண்டா உலகமே. என் உலகத்துல இருக்கிறவங்கள யாராவது ஏதாவது பேசுனா அப்பாவுக்கு கோவம் வர்றதுல தப்பு இல்லையே. என்ன உன் அம்மாவுக்காக நான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வையு. சொல்லாதீங்க. குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். உங்களை எப்படிங்க எப்படிலாம் பேச மனசு வருது உங்க தம்பிக்கு? மணிகண்டன் எப்பவுமே அப்படிதானே கபிலன். அவன் ஏதோ புரியாம பேசுறான். அவனுக்காகலாம் பெருசா வருத்தப்படாதீங்க. நான் ஒன்னும் உங்க தம்பிக்காக வருத்தப்படலங்க. மாமா உண்மையிலே பாவம். ஆடி ஓடி ஒரு மனுஷன் காசு பணத்தை சம்பாதிச்சு இப்படி நிம்மதி இல்லாம இருக்கத்தானான்னு உங்க தம்பி போட்ட சண்டையிலேயே தோணுச்சு. நான்லாம் என் பொண்ணுக்கு காசு பணம்லாம் சேர்த்து வைக்க மாட்டேன். நிறைய படிக்க வைப்பேன்.